இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு உன் அம்மா உயிரோட இருந்திருந்தா அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. நீங்க எனக்கு நிறைய பண்ணிருக்கீங்க டாட். அம்மா இல்லன்ற குறை எனக்கு தெரிஞ்சதே இல்ல. அங்க பாரு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். திருமண நல்வாழ்த்துக்கள். தேங்க் யூ so much. அம்மா நீங்க யாரு? உங்களுக்கும் தான். Thank you. மியூசிக் கொஞ்சம் நிப்பாட்டு. என்னாச்சுமா? இது யார் பண்ணாங்க? ஜான். ஜான். ஃப்ரெடி சார், இவன் தான் ஷிராக கொலை பண்ணிருக்கான். அப்புறம் இவனே சூசைட் பண்ணிக்கிட்டான். 2 பாடியையும் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பியாச்சு. யாருன்னு ஏதாச்சும் தெரிஞ்சுதா? இல்ல சார், ஐடியும் கிடைக்கல, பர்ஸும் கிடைக்கல, மொபைலும் கிடைக்கல. கிடைச்சது வெறும் கன்னு தான். ஓகே, அதில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்போ கண்டிப்பாக இருக்கும். பயங்கரமான கொலைகாரனாக இருந்தால் டேட்டாலேருந்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நீங்கள் எல்லாரும் கொலைகாரனை நல்லாவே பார்த்துருப்பீங்க. யாருக்காச்சும் அவனை தெரியுமா? இல்ல சார், நாங்க அவனை பார்த்ததே இல்ல. யாருக்கும் தெரியாதா? அப்படின்னா அவன் இன்விடேஷன் இல்லாமே பார்ட்டிக்கு வந்தானா? சார், ஒருவேளை கண்ணால சுட்டவன் வின்யாவை ஒன் சைடு லவ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு சார். தெரிஞ்சுக்கலாம். வின்யா, எனக்கு புரியுது உன்கிட்ட பேசுறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. ஆனா இந்த நேரத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். ஷிராக சுட்டது யாரு? அவன் யாருன்னு நிஜமாவே எனக்கு தெரியாது. அவனை நான் முறையா தான் சந்திக்கிறேன். அதோட அவன் யாருன்னு சிராக்கு கூட தெரியாது. நேரா வந்ததும் சுட்டுட்டு நேரா கிளம்பி போயிட்டு. ஷிராக் என்ன தப்பு பண்ணிருந்தாப்பா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு கொலைகாரன் நேரா உள்ள வந்து மாப்பிள்ளைய சுடுறான். அப்புறம் அவனே சூசைடும் பண்ணிக்கிறான். ஏதாவது மென்டல் ப்ராப்ளமா இருக்கும். மூளை வளர்ச்சி சரியா இருக்காது. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கல்யாணத்துல யாராவது இவனை ஏமாத்திருக்கணும். அவன் யாரா இருந்தாலும் அந்த கொலைகாரனோட போட்டோவை சோஷியல் மீடியா பேப்பருக்கு பப்ளிஷ் பண்ணலாம். இவனை பத்தி தகவல் கிடைக்கும். ஆனா தன்மு ஏன் இப்படி செய்யறான்? பூனால இருந்து மும்பைக்கு போய் யாரோ கல்யாணத்துல போய் இப்படி செய்வானா? இங்க பாருங்க, இதுக்கான கேள்வியை நாங்களும் தான் தேடுறோம். சரி, நீங்க தன்மையை எப்ப கடைசியா பாத்தீங்க எல்லாரும்? நேத்து காலையில தான் பார்த்தோம். அவன் நேரா காலேஜுக்கு கிளம்பிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஈவினிங் திரும்ப வரவே இல்லை. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ஃபோன் பண்ணேன். ஆனா அவன் எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியல. அதோட இன்னைக்கு காலையில மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல? ஆமா சார். அதுக்கப்புறம் நிதிஷ் தான் என்கிட்ட சொன்னான் அவனோட போட்டோ சோஷியல் மீடியால இருந்ததுன்னு. ஓ, நீங்க எல்லாரும் தன்மையோட ஃப்ரெண்ட்ஸா? எஸ் சார். தன்மை எப்ப கடைசியா பாத்தீங்க? நேத்து மதியம் 2 மணிக்கு சார். அப்போ அவன் எப்படி இருந்தான்? நார்மலா தான் இருந்தான்.
அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு நாங்க யாருமே நினைச்சு கூட பார்க்கல. இவங்க இது ஷிராக் அண்ட் வினய். இவங்கள தெரியுமா? தெரியாதுங்க. உங்களுக்கு? இல்லைங்க. தெரியாது. தன்மைக்கு இவங்கள தெரியுமா? எங்களுக்கும் தெரியாது, தன்மைக்கும் தெரியாது. கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தன்மைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சா? ஐ மீன் ஏதாச்சும் ஒரு மென்டல் இல்னஸ், அந்த மாதிரி மென்டல் இஷ்யூஸ் ஏதாச்சும்? சார், அது தன்மையோட கேர்ள் ஃப்ரெண்டோட அவனுக்கு பிரேக்கப் ஆயிருந்தது. அவங்க பிரிஞ்சு கொஞ்சம் மாதம் ஆகுது. அதனால கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தான். டிப்ரெஷன்ல இருந்தானா? ஆமாம் சார். அவன் ஒழுங்காக சாப்பிட மாட்டான், எதுவும் குடிக்க மாட்டான். சொல்லப்போனால் எங்கே கூட அவ்வளோவா பேச மாட்டான். எப்பவும் அவன் தன்னுடைய ரூம்லேயே இருப்பான். அவனுடைய ரூம்லேயே வா? இங்கே நில்லுங்க. சார், இது என்ன அடையாளம்? நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. இந்த அடையாளத்தை பாருங்க. எனக்கு தெரியாது சார். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை சார். நாங்களும் இதை பார்க்கல. வீட்டில் தன்மை இந்த அடையாளத்தை வரைஞ்சு வச்சிருக்கான். இந்த அடையாளத்துக்கும் நடந்த சம்பவத்துக்கும் ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். சார், இன்டர்நெட்ல செக் பண்ணோம், லைப்ரரிக்கு போயிட்டு நிறைய புத்தகங்களையும் பார்த்தோம். இந்த சிம்பிளை பத்தி எதுவுமே தெரியல சார். இது என்னது? அபிஜித், இது என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா இதுதான் நமக்கான சரியான ஆதாரம். இந்த தன்மை காலேஜ் ஸ்டூடெண்ட், தெரியாத ஏதோ ஒரு ஊருக்குள்ள போறான், யாரோ ஒரு அந்நியனை கொலை பண்றான், அப்புறம் அவனே சூசைடும் பண்ணிக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எதுவுமே தெரியல, குழப்பமாவே இருக்கு. இந்த இந்த சிம்பிளோட பதில் இந்த சிம்பிளுக்குள்ளதான் இருக்கு. சார், தன்மையோட லேப்டாப்பை செக் பண்ண என்ன கிடைச்சது? அந்த சிம்பிளை விட்டு தள்ளுங்க. இந்த லேப்டாப்ல ஒண்ணுமே இல்ல. எல்லா ஃபைல்ஸும் delete ஆயிருக்கு. லேப்டாப் காலியா இருக்கு. சரி, ரெக்கவரி சாஃப்ட்வேர் இருக்கா? அதை யூஸ் பண்ண என்ன டெலீட் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிரும்ல? முயற்சி பண்ண சார். சரி, ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ண முடியாத அளவுக்கு delete பண்ணிருக்காங்க. ரெக்கவரி சாஃப்ட்வேர் கூட வேலை செய்யல. தன்மை டெலீட் பண்ணிருக்கலாம், இல்லனா வேற யாராச்சும் கூட பண்ணிருக்கலாம். அபிஜித், இது யார் வேணாலும் இருக்கட்டும், இவனுக்கு தெரிஞ்சிருக்கு தன்மை இறந்து போனதுக்கு அப்புறம் லேப்டாப் நம்ம கிட்ட தான் வரும்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால எல்லாத்தையுமே அழிச்சிருக்கா. சார், இங்க பாருங்க சார். கல்யாணத்துல ஒரு விருந்தாளி மொபைல் போன்ல இந்த வீடியோ கிளிப்பை ரெக்கார்ட் பண்ணிருக்கான். சார், இவன் சாகறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு என்னமோ முணுமுணுத்திருக்கான் பாருங்க. ஃப்ரெடி, திரும்பவும் அதை ரன் பண்ணு, ஸ்லோ மோஷன்ல. சரியா? ஜான், ஜெயில இருந்து ஏதோ ஒரு வார்த்தை. சார், ஜான்னு சொல்றான். அதுக்கப்புறம் சார், ஜான். இந்த தன்மை யாரோட பேரை சொல்லிட்டு இருக்கான்? ஜான். ஜானா இல்ல ஜாவ்ல ஆரம்பிக்கிற வேற ஏதாவது பேரா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்திருக்கோம் இல்லையா? அங்க பாரு, செம கியூட்டா இருக்குல்ல? நேஹா, உள்ள ஆழமா போவாத. நேஹா, நேஹா, நேஹா சொல்றத கேளு. நேஹா, நேஹா, நேஹா.
உங்களுக்கு என்ன தெரியுமா? நேஹா நேஹா கண்ணு நேஹா எழுந்திரு நேஹா. உனக்கு யாரு இதை பண்ணது? நேஹா அவங்க தான் இதை பண்ணிட்டு போறாங்க. பங்கஜ் அங்க போய் செக் பண்ண. ஓகே சார். எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்க. கொஞ்சம் பின்னாடி போங்க ப்ளீஸ். நீங்க எல்லாரும் யாரு? சார் நாங்க நேஹாவோட ஃப்ரெண்ட்ஸ். இங்க எக்ஸாக்ட்லி என்ன நடந்துச்சு? நாங்க 3 பேரும் நேஹாவும் பீச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருந்தோம். அதுவும் அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க திடீர்னு பக்கத்துல வந்து நேஹாவை கத்தியால குத்திட்டாங்க. கத்தியாலையா? நீங்க சார் நான் நேகாவோட பாய் ஃப்ரெண்ட் விஷால். உங்க கண்ணு முன்னாடி இது நடந்திருக்கு, நீங்க யாரும் தடுக்கலையா? சார் இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா நடந்துருச்சு, எங்களுக்கு எதுவுமே புரியல. கத்தியால குத்துன லேடி யாரு? சத்தியமா அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதோட நேஹாவுக்கு அவங்க தெரியாது. நீங்க யாராவது இவங்களை இதுக்கு முன்னாடி இங்க பாத்திருக்கீங்களா சார்? சார் இவங்களுக்கு இந்த லேடியை ஏற்கனவே தெரியுமா? இந்த லேடி உங்களுக்கு தெரியுமா? சார், இவ பேரு சோனியா. எந்த யோகா கிளாஸ்க்கு நாங்க போறோமோ இவளும் அங்கதான் வருவா. பல தடவை இவ அவங்க ஃபேமிலியை பத்தி எங்ககிட்ட நிறைய விஷயங்களை எங்ககிட்ட சொல்லியிருக்கா. ஆச்சரியமா இருக்கு. ஒரு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி கொலையெல்லாம் பண்ணுவா? அதோ பட்ட பகல்ல இவ்வளவு பேர் இருக்கும்போது அவளே தன்னை கத்தியால குத்திக்கிட்டு உயிரை விட்டுருக்கா. சார் இது கிட்டத்தட்ட தன்மை கேஸ் மாதிரியே இருக்கு. இதுல சிமிலாரிட்டிஸ் இருக்கு. 2 கேஸுக்கும் ஏதாச்சும் ஒரு தொடர்பு இருக்கா? இதெல்லாம் அப்புறமா தான் தெரிய வரும். அது இருக்கட்டும், பீச்சுக்கு வரதுக்கு முன்னாடி மணல்ல நடக்கும்போது சோனியா பாத்தீங்களா? ஆமா சார், நான் இங்க வாக் பண்ணும்போது நான் இந்த லேடியை பார்த்தேன். அவங்க கையில என்னமோ இருந்தது, அதை அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கையில என்ன இருந்தது சார்? அதை என்னால தெளிவா பார்க்க முடியல. சார் பாடி பக்கத்துல எதுவுமே இல்ல. தாக்கும்போது எங்கேயாச்சும் விழுந்திருக்கலாம், தூக்கி போட்டிருக்கலாம், இல்ல எங்கேயாச்சும் மறைச்சிருக்கலாம். இந்த டஸ்ட்பின் ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். பூர்வி, ஏதாவது கிடைச்சதா? சார் இந்த போட்டோட துண்டுங்க கிடைச்சிருக்கு, அதுதான் அடிக்கிட்டு இருக்கோம். 5 minutes. சரி சார். ஆ சார், இந்த சோனியா எங்க இருந்தாலும் அந்த காலனிக்கு போயிட்டு நாங்க என்கொயரி பண்ணியிருந்தோம் சார். அங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான பர்சன் சொல்றாங்க சார். இவங்க பேர் சோனியா. இவ பல தடவை இவங்க குடும்பத்தை பத்தியும் குழந்தைய பத்தியும் ஃபேமிலி விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. இவங்க எதுக்கு சூசைட் பண்ணாங்க? அப்புறம் இன்னொரு விஷயம் சார், 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட 10 வயசு பையன் ஆக்சிடென்ட்ல செத்துட்டானா. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாங்களா. இது அப்படியே அந்த தன்மை கேஸ் மாதிரி தான் இருக்கு. தன்மை அந்த மாப்பிள்ளைய கொல்லும்போது அவனும் டிப்ரெஷன்ல தான் இருந்தான். தன்மையோட கேர்ள் ஃப்ரெண்டு சில மாதங்களுக்கு முன்னாடி இவனை விட்டுட்டு போயிட்டான். அதன் காரணமா இவன் டிப்ரெஷன்ல இருந்தான். சார் சார், சோனியோட லேப்டாப்பும் தன்மையோட லேப்டாப் மாதிரி எம்டியா தான் சார் இருந்துச்சு. என்ன? கண்டிப்பா இது தற்செயலா இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். 2 சாதாரண ஜனங்க கொலை பண்றாங்க, அப்புறம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. 2 கேஸுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும் சார். சார் போட்டோ கிடைச்சிருச்சு, நேஹாவோட போட்டோ. ஆனா சோனியா நேஹாவோட போட்டோவை பார்த்திருக்கா, பீச்சில் உட்கார்ந்துருக்காப்போ. இதுல ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு தெரிய வருது, சோனியாவுக்கு நேஹாவை முதல்ல இருந்தே தெரிஞ்சிருக்கு. அப்படி இல்லைன்னா நேஹாவை அவ பார்த்திருக்கவே மாட்டா. அப்படின்னா சார், சோனியா வந்து நேகாவை வேற யாரோ சொல்லி கொலை பண்ணிருக்கா. சரி சார், யாராவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி லேடிய ஒரு பொண்ணை கொள்றதுக்கு எதுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும்? இதுதானே நமக்கு இப்போ புரிய மாட்டேங்குது. இது யாருன்னு தானே தெரியல. தன்மைக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறான் மாப்பிள்ளைய கொலை பண்றதுக்கு. அப்புறம் சோனியாவுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்குது நேகாவை கொலை பண்றதுக்காக. இந்த குற்றவாளியை நம்ம சீக்கிரமே பிடிச்சாகணும் சார். அப்படி பிடிக்கலன்னா வேற யாருக்காச்சும் கான்ட்ராக்ட் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த போட்டோவை நல்லா கவனமா பாருங்க, குற்றவாளி மாதிரியே தெரியலையே. சரியா சொன்னீங்க சார், போட்டோ கட் பண்ணப்பட்டிருக்கா. ஆமா ஃப்ரெடி, இந்த பார்டர் தான் போட்டோவுடைய ஃப்ரேம்.
இது ஏதோ ஒரு ஃப்ரேம்ல இருந்து ஜூம் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. நீங்க பாருங்க, நடுவுல கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஆனா யாரோ ஆல்பத்துல இருந்து இந்த போட்டோவை எடுத்து அத சோனியாவுக்கு கொடுத்துருக்கணும். நேஹாவுடைய போட்டோ ஃப்ரேம் ஒன்று அவ குடும்பத்தார்கிட்ட இருக்கணும், இல்லைன்னா அவ க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட தான் இருக்கணும். சார் 2 ஃப்ரெண்டு வீட்லயும் எதுவும் கிடைக்கல. 3வது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பார்க்கலாம். சார் சார் இது அதே போட்டோ தான். கரெக்ட். கொஞ்சம் அந்த போட்டோவை காட்டு. இது அதே போட்டோ தான். மேல இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் கூட இதுல தெரியுது. இது அதுவே தான். நேஹாவை சோனியா தானே கொலை பண்ணிருக்கா? அப்படி இருக்க நம்மள எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க? நேஹாவை சோனியா தான் கொலை பண்ணியிருக்கா. ஆனா நேஹாவை கொலை பண்ண சொல்லி சோனியாவுக்கு வேற யாரோ கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. வேற எவனோ, அந்த எவனோ ஒருத்தன் இந்த நேரத்துல இங்கேயே கண்டிப்பா இருக்காங்க, நமக்கு இடையில இருக்காங்க. யாரு சார் அது? அதுவா? நீயா கூட இருக்கலாமே. நீ நீ இல்ல மாயா, நீ. நான் எதுக்காக கொலை பண்ணணும்? அவ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. அதைத்தானே நாங்களும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் மிஸ். பெஸ்ட் ஃப்ரெண்ட். நேகாவை எதுக்காக சாகடிச்ச? வாட்? மாயா நீயா? ஆமா, இவர் ரூம்ல இருந்து தான் இந்த போட்டோ ஃப்ரேம் கிடைச்சது. இந்த போட்டோ ஃப்ரேம்ல இருந்து தான் நேஹா போட்டோவை நீ எடுத்து சோனியாக்கு கொடுத்துருக்க கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது. நேஹாவோட போட்டோ எங்க எல்லார்கிட்டயுமே இருக்கே, அதோட எல்லாரும் ஃப்ரேம் பண்ணி தான் வச்சிருக்கோம். Then why me? அது ஏன்னா மாயா மேடம், மத்த எல்லார்கிட்டயும் அந்த போட்டோகிராஃப் இருக்கு இல்லையா, அதுல உன் வீட்டோட மேல பாகம் இருக்குல்ல, அதோட ரிஃப்ளெக்ஷன். சொல்லு சீக்கிரம். நான் தான் நேஹாவை கொலை பண்ண சொன்னேன். ஏன்னா நான் விஷால மனசார நேசிக்கிறேன். அண்ட் நேஹாவுக்கு இந்த விஷயம்லாம் முதல்ல தெரிஞ்சிருந்தது. நேஹா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஆனா அவளுக்கு என் ஃபீலிங்ஸ் மேல எந்த அக்கறையும் இல்லை. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது. என்ன இது மாயா, நீ எதுக்காக இப்படி பண்ண? உனக்கு எல்லாமே தெரியும். நான் நேகாவை மனசார நேசிச்சேன். எனக்கு என்னுடைய காதல் கிடைக்கலனா அது வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. அதனால தான் நான் இன்டர்நெட்ல நேஹாவையும் விஷாலையும் பிரிக்கிறதுக்காக வேற வேற வழியை தேட ஆரம்பிச்சேன். ஒரு நாள் யாரோ என்ன ஆன்லைன்ல காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க டார்க் வெப்ல ஒரு சீக்ரெட் வெப்சைட் இருக்கான், அங்க வந்து பணம் கொடுத்தா போதும் அவங்க யார வேணா கொலை பண்ணிடுவாங்களாம். அந்த வெப்சைட்டோட பேர் என்ன? எனக்கு அந்த வெப்சைட்டோட பேரெல்லாம் தெரியாது, ஏன்னா அது அவங்களும் என்கிட்ட சொல்லல. ஆனா ஒரு விஷயம் சொன்னாங்க, நேஹாவுடைய பிக்சர், அதுக்கப்புறம் 20 லட்சம் கொடுத்துட்டா போதும் என் வேலையை முடிக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால நானும் அம்மாவுடைய வைர நெக்லஸை வித்துட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டேன். அந்த ஆளை நீ சந்திச்சியா? இல்ல சார், ஏன்னா அவன் சொல்லியிருந்தான் ஒரு பேக்ல பணத்தையும் நேஹாவோட போட்டோவையும் வைக்க சொன்னான். அதை வழியில் அப்படியே விட்டுருவும் சொன்னான். அதோட திரும்பி பார்க்க கூடாதுன்னு வேற சொன்னான். ஆமா, நான் இதான் செஞ்சேன். அவ சொன்ன மாதிரியே செஞ்சேன். சார், இது என்ன வெப்சைட் சார்? இவங்க பட்ட பகல்ல கொலை செய்யறதுக்கு கான்ட்ராக்ட் வாங்குறாங்களா? எதுன்னு தெரியல. தன்மை வீட்டில் ஒரு சிம்பிள் இருந்ததே, அந்த சிம்பிளுக்கும் இந்த வெப்சைட்டுக்கும் ஏதோ ஒரு விதத்துல கனெக்ஷன் இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க சார், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி
என் பெஸ்ட் ஃப்ரெண்டை கொலை பண்ணிருக்க கூடாது. இது தப்பு இல்ல, இது மிகப்பெரிய குற்றம். இன்டர்நெட்ல உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் நிறைய பேர் பகடக்காயா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க தான் எச்சரிக்கையோட இருக்கணும். சார், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிச்சிருங்க ப்ளீஸ். சட்டம் தான் உன்னை மன்னிக்க முடியும். ஆனா நீ கண்டிப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணித்தான் ஆகணும். புரியுதா? நீ என்ன நினைச்ச? மொத்த பணத்தையும் தனியா செலவு பண்ணிடுவியா? சிஐடியா? இது எங்களோட பிளான் தான். உன்ன மாதிரி ஆளுகளை பிடிக்கணும் இல்லையா? ஏய் சார், ஏய் சார், இவனுக்கு யாராவது பாஸ் இருக்கணும். அந்த வெப்சைட்ல இருப்பான். அவன் தான் கொலை பண்றதுக்கு கான்ட்ராக்ட்லாம் கொடுக்கறான். ஓ, அந்த பயத்துல தான் இவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். இங்க ஏதாச்சும் கிடைக்குதா பாரு. சார், இவன் கம்ப்யூட்டர்ல சில பேரோட லிஸ்ட் இருக்கு. இங்க பாருங்க, இத பாருங்க. டிப்ரெஷன் ரிலேட்டட் வெப்சைட். இதுல நம்பர்லாம் இருக்கு. இவங்க தன்னுடைய டிப்ரெஷனை பத்தி ஷேர் பண்ணிருக்காங்க. டிப்ரெஷன் பேஷண்டோட லிஸ்ட் இவன் ஏன் வச்சிருக்கான்? இங்க பாருங்க சார், இது வந்து சோனியா. இவங்க எழுதியிருக்கா, என் பையனோட மரணத்தை என்னால தாங்கிக்க முடியாது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணு. ஒருவேளை இதுல தன்மை இருக்க வாய்ப்பு இருக்கு. சார், அது மாதிரி இங்கேயும் பாருங்க. ஆர்த்தி என்னை விட்டுட்டா. இனி இந்த உலகத்துல இருந்து பிரயோஜனமே இல்லை. என்னோட வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. அப்படின்னா யாரும் இருக்காங்க டிப்ரெஷன்ல தவிக்கிறவங்கள வச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வைக்கிறாங்க. அதாவது இந்த ஆட்கள் மத்தவங்களை கொலையும் பண்றாங்க, தாங்களும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. பங்கஜ், ஒரு வேலை பண்ண. இந்த லிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேரையும் நீ உடனே காண்டாக்ட் பண்ணு. இந்த லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்கு. நம்ம கிட்ட இப்ப அவ்வளவு நேரமும் இல்ல. வா சார், லிஸ்ட்ல இருந்த அத்தனை பேர்கிட்டயுமே பேசியாச்சு. ஆனா பெருசா எதுவுமே கிடைக்கல சார். ஒரு பொண்ணு பாக்கி இருக்கால சாம்னி. சார், அவளை பூர்வி கூட்டிட்டு வரா. ஓகே வாங்க. சரி, இவங்க சாவ்னி. ஹஸ்பண்ட் இறந்து போன பிறகு இவங்க தான் போஸ்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா சார். சாம்னி, இந்த சிம்பிளை கொஞ்சம் பாருங்க. சார், இந்த சிம்பிள தான். இங்க பாருங்க, இதை பத்தி பயப்படாதீங்க. இதை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ கொஞ்சம் ஓப்பனா சொல்லுங்க. சார், சில வாரங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெயில் வந்தது. அதுல எழுதப்பட்டிருந்தது, யாரோ ஒரு ஒர்க் ஷாப் நடத்துறாங்களாம். அதுல வந்து யாரு தனக்கு நெருங்கினவங்களை இழந்திருக்காங்களோ அவங்களுக்கு உதவி பண்றதா சொன்னாங்க. ஓ, அவ்வளவுதான். நானும் ஒர்க் ஷாப்க்கு வரேன்னு சொன்னேன். அப்புறம் சில வாரத்துக்கு பிறகு போஸ்டர்ல எனக்கு ஒரு டிக்கெட் வந்தது. நானும் அந்த ஒர்க் ஷாப்க்கு கிளம்பிட்டேன். அவங்க என்ன ஒரு வேன்ல கூட்டு போனாங்க. அந்த வேன்ல ஒரு ஜன்னல் கூட இல்ல. அந்த இடம் ரொம்ப விசித்திரமான இடமா இருந்தது. அங்கதான் நான் இந்த சிம்பிளை பார்த்தேன். இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய கடல். இது ஒரு சமுத்திரம், துக்கத்தின் சமுத்திரம். நாம எல்லாரும் இங்க சந்தோஷத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். அதே நேரத்துல நம்ம எல்லாருடைய கொள்கை ஒன்னே ஒண்ணுதான், துக்கத்தை அனுபவிக்கணும். சரி, பரவாயில்ல. நீங்க எல்லாரும் ரொம்ப தவிப்புல இருக்கீங்க. உங்களுடைய இருளை போக்கி உங்களுக்கு வெளிச்சத்தை காட்ட போறேன். நான் உங்களுக்கு கத்து கொடுக்கறேன் எப்படி துக்கம் என்னும் கடல் மேல படக ஓட்ட கத்து கொடுக்க போறேன். சொல்லுங்க, நீங்க எல்லாரும் என் கூட இருப்பீங்களா? இருக்கோம். நீங்க சேலஞ்சை ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறோம். சாகிறதுக்கு முன்னாடி இந்த தன்மை யாரோ ஜானஸ்னு ஒரு பேரை சொல்லியிருக்கான்.
ஜான், எவனோ ஒருத்தன் மக்கள் மனசுல மூட நம்பிக்கையை வளர்க்குறான். மக்களும் அவனை நம்பி அவன் பின்னாடியே போறாங்க. சார் சீக்கிரமே இந்த ஜானஸை பிடிச்சாகணும். எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், அந்த வேன்ல ஒரு ஜன்னல் கூட இல்ல, அதனால எதையும் பார்க்க முடியல. அபிஜித், இந்த லிஸ்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ எல்லாரையுமே நம்ம கான்டாக்ட் பண்ணி ஆகணும். இந்த ஜானஸோட அடுத்த வேட்டை யாருன்னு தெரியலையே. அடுத்த கொலை யாரோடது? காஃபி ஷாப்க்கு வா உடனடியாக. சாவனி, உன்னை அவங்க எங்க கூட்டிட்டு போனாங்க? எவ்வளவு தூரம் கூட்டிட்டு போனாங்க? அங்க என்ன இருந்துச்சு? ஏதாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா? இது நடந்து பல வாரங்கள் ஆகுது, அதனால எதுவுமே ஞாபகம் இல்ல. இல்ல ஏதாவது ஞாபகம் இருக்கும்ல? அங்க போக எவ்வளவு நேரம் ஆச்சு? ஐ திங்க் அரை மணி நேரம் இல்லனா 1 மணி நேரம் ஆயிருக்கலாம். சாரி 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 சார், இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த வேன் போன ரோடு ஒரே பள்ளமா இருந்தது. அது கூட ட்ரெயின் சத்தமும் எனக்கு கேட்டது. ஐ see. ட்ரெயின் சத்தம் கேட்ட அந்த நேரத்துல அந்த வேன் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னுது. அதாவது சரியான வழியில தான் போயிட்டு இருக்கு. இந்த காஃபியை குடி. நீங்க தான் என்ன இங்க கூப்பிட்டீங்களா? என்னாச்சு? வேலையை ஏன் பாதியில விட்டுட்டு வந்த? என்னால இது முடியாது. என்னால ஒரு சின்ன பொண்ணை அனாதையாக்க முடியாது. நான் யாரையும் கொலை பண்ணவும் மாட்டேன். நானும் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். ஜானஸ்க்கு கொடுத்திருக்க வாக்க நீ அப்படியே மீறிடுவியா? துக்கத்துல இருந்து உனக்கு விடுதலை வேணாமா? எனக்கு இந்த விஷயம் எல்லாம் நல்லாவே புரிஞ்சிருச்சு. உயிரை கொடுத்தா துன்பத்துல இருந்து வெளியே வர முடியாது. வாழ்க்கையில போராடினாதான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதனால நான் முடிவு எடுத்தாச்சு. நான் என் வாழ்க்கையை புதுவிதமா வாழ ஆசைப்படுறேன். கண்டிப்பா ஜானஸும் இதை தான் நம்புறான். எல்லா மனிதர்களும் தன் வாழ்க்கைய தான் இஷ்டத்துக்கு தான் வாழ்ந்தாகணும். நாங்க உனக்கு பணம் தரோம். ஒரு புது சிட்டிக்கு போய் உன் வாழ்க்கைய தொடங்கிடு. நிஜமாவா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சொன்னா மட்டும் பத்தாது, நீ காஃபியும் வாங்கி கொடுக்கணும். நான் காஃபி வாங்கி கொடுத்தல, இப்ப நீ வாங்கித்தா. கண்டிப்பா. வெயிட்டர். எஸ் மேடம். ஒரு காஃபி. சாரி மேடம், செல்ஃப் சர்வீஸ். ஓகே சாரி. கவுண்டர் எங்க இருக்கு? அங்க. ஓகே தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். நான் இப்போ போய் காஃபி வாங்கிட்டு வரேன். எனக்கு ஸ்பெஷல் காஃபி வேணும். 2 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் காஃபி. ஷியோர்.
1 கப் காஃபி, அப்புறம் 1 ஸ்பூன் சுகர். என்ன சொன்னாங்க? போய் கேட்கலாம். என் காஃபில ஏதோ கலக்குறாளே. கண்டிப்பா இது விஷமா தான் இருக்கணும். எனக்கு இவங்க சுலபமா விடுதலை கொடுக்க மாட்டாங்க. ஒரு பேட் நியூஸ். மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆன்யா தப்பிச்சிட்டா. சரி, பரவாயில்ல. உலகம் ஒன்றும் அவ்வளவு பெருசு இல்ல. அவ்வளோ ஈஸியா எல்லாரும் தப்பிச்சு ஓட முடியாது. எல்லாருக்கும் வேலையை கொடுத்துடு. எல்லாருக்கும் மெசேஜோட போட்டோவையும் சேர்த்து அனுப்பிடு. இன்னொரு விஷயம், அடுத்த 1 மணி நேரத்துல எனக்கு ஒரு நல்ல செய்தி வந்தே ஆகணும். பேட் நியூஸ் இல்ல, ஆன்யா செத்துட்டான்னு நியூஸ் வரணும். சார், எல்லா இடத்துக்கும் போயாச்சு. இப்ப இந்த இடம் தான் இருக்கு. சாதாரணமா கடைசி இடம் தான் நம்ம லட்சியத்தை நெருங்க விடும். யாரை மீட் பண்ணணும்? இந்த ஃபார்ம் ஹவுஸோட ஓனர் யாரு? அவர் வெளிநாட்டுல இருக்காருங்க. நான் இங்க கேர்டேக்கரா இருக்கேன். உங்க ஃபார்ம் ஹவுஸை பார்க்கலாமா? அடடடடடடா, பங்களா செம்மையா இருக்குதேடா. கொஞ்சம் நில்லுங்க. எங்க போறீங்க நீங்க? இந்த ஃபார்ம் ஹவுஸை நீங்க வாங்க வந்திருக்கீங்கன்னா அதை மறந்துருங்க. எங்க ஐயா இதை விற்க போறது இல்ல. பரவாயில்ல, வேற ஃபார்ம் ஹவுஸ்க்கு மாத்திடுறோம். சரி, இங்க அக்கம் பக்கத்துல வேற ஏதாச்சும் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கா? சார், அது 15 நிமிஷம் டிரைவ் பண்ணீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அது காலியா தான் இருக்கும். வேணும்னா அங்க போய் பாத்துருங்களேன். தேங்க்யூ சார். சார், இது அதே இடம் தான். அவன் கையில அந்த ரிங் இருக்கு. நீ என்ன நினைச்ச? எனக்கு ஒண்ணு தெரியாதா என்ன? நீங்க எல்லாம் சிஐடிஸ் தானே? நான் முதல்லயே மோப்பம் முடிச்சிட்டேன். புரியுதா? நீ பெரிய தப்பு பண்ணிட்டடா. நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். யாரா இந்த ஜானஸ்? எங்க இருக்கான்? சத்தியமா எனக்கு தெரியாது சார். ஜானஸ் பார்ட்டி எங்க நடத்துவான்? கீழே அடித்தளத்துல நடக்கும் சார். அடுத்த டார்கெட் யாரு? எனக்கு சத்தியமா தெரியாது. யாரை கொலை பண்ண போறீங்கடா? சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். எங்க போய் மறையிறதுன்னு தெரியலையே. நான் எங்க தான் போறது? இப்ப பார்த்து போன் கூட ஆஃப் ஆயிருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? கூட்டத்துல கலந்துடலாம். அப்பதான் தப்பிக்க முடியும். இங்க நிக்கிற பாரு. இந்த ஷாப்ல தான். வேலை பாரு. ஓ மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு உங்களுடைய போன் வேணும். என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஆபத்தா? யாரால? என்கிட்ட இப்ப டைம் இல்ல. ப்ளீஸ் உங்க போன் கொஞ்சம் கொடுங்களேன். Pick it up.
என்னம்மா ஆச்சு? ஏன் இந்த அளவுக்கு பயந்து போயிருக்க? என்னை யாரும் கொலை பண்ண போறாங்க. கொலை செய்ய போறாங்களா? நீ பயப்படாத, நான் இப்பவே சிஐடிக்கு ஃபோன் பண்றேன். நீ இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ. சார் 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 இங்க நிக்கிறேன் பாரு, சீக்கிரம் வா. நான் தான் உங்களுக்கு ஃபோன் இந்த ஷாப்ல தான். இவதானே வேலை பாரு. இவதானே அந்த பொண்ணு. இங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஆமா சார், இவளே தான். வாங்கிடலாம். அவ எங்க இருக்கா? சார் அவ எங்க தான் இருந்தா, ஆனா எங்க போனான்னு தெரியல. தேங்க்யூ. வெயிட்டா இருக்கு. தயா ஃபுல் மணி செக் பண்ணிட்டு பண்ணு. வா நீ. ஆனியா, என்ன? சாரி, இந்த போட்டோல உள்ள பொண்ணை பாத்திருக்கீங்களா? நீங்க யாரு? அட என்னடா இது, நான் சிஐடி. இவள பாத்திருக்கிறியா? நல்லா கவனி. இல்ல. சார் யாருமே அவளை பார்க்கலங்கிறாங்க. எங்க தான் போயிருப்பா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சிஐடி சா? ஆ, என்ன ஒரு பொண்ணு மீட் பண்ணா. அவ உயிருக்கு ஆபத்தாம். அந்த பொண்ணு இப்ப எங்க? அவ இப்பதான் இந்த கேட் வழியா போனா. நான் இங்க இருக்கேன். சிஐடி அவங்க வெளியே அனுப்புறாங்க. சார்! உனக்கு ஒன்றும் ஆகல லானியா? எழுந்துரு. நீ யாருக்காக வேலை பார்க்குற? ஜானஸ், அவன் எங்க இருக்கா? ஆ? அவரை வாழ்க்கையில சந்திக்கிறது என்ன, கனவுல கூட சந்திக்க முடியாது. சரி, கனவுல கூட சந்திக்க முடியாதா? ஆ! என்ன சார், எங்க கிளம்பிட்டீங்க? ஆ? உங்களை மீட் பண்ணலான்னு வந்தோம் சார். என்ன சார் எங்கேயோ போறீங்க போல? சொல்லுங்க சார், வருத்தத்துக்கு என்ன வைத்தியம்? ஆ? வருத்தத்துக்கான வைத்தியம் போலியான முகத்தை மறைச்சு உண்மையான முகத்தை காட்டுறது. என்ன கரெக்டா சொல்லிட்டேனா? ரொம்ப பிரமாதமா நடிக்கிறப்பா. பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டே உனக்கு கொடுத்துடலாம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்து நீ கிழவனாட்டம் ரொம்ப அற்புதமாவே நடிக்கிற. நான் சொன்னது கரெக்ட் தானே அமன்? தேங்க்யூ. என்னுடைய நடிப்பை பாராட்டினீங்க. நான் வெறும் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, நான் சைக்கலாஜிக்கல் ஸ்டூடெண்ட். நிறைய புத்தகம் படிச்சிருக்கேன், மக்களுடைய மூட நம்பிக்கையை பத்தி படிச்சிருக்கேன் இல்லையா? சோ அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் அவங்க கிட்ட சொல்லுங்க, அது போதும். ஒரு தடவை நீங்க அவங்களுடைய நரம்பை பிடிச்சிட்டாலே போதும், அப்புறம் என்ன செய்ய சொன்னாலும் கஷ்டம் கிடையாது. இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆனா அவங்கள எப்படி நீ கொலை செய்ய வைக்கிற? அப்புறம் அவங்கள செத்துடுறாங்க. இது ஒண்ணு கஷ்டம் கிடையாது. இந்த தீவிரவாதிங்க இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் இதான் பண்றாங்க. சரியா சொன்ன. தீவிரவாதிகள்லாம் பிறக்கிறது இல்ல, உருவாக்கப்படுறாங்க, பிரெயின் வாஷ் பண்றாங்க. நீயே உட்காந்து இவங்களை எல்லாரும் பிரெயின் வாஷ் பண்ணல? நான் முதல்ல டிப்ரெஷன் பீப்புளை பிடிச்சேன். சிலர் கேர்ள் ஃப்ரெண்டை இழந்ததுனால டிப்ரெஷன்ல இருந்தாங்க, ஒரு சில பேர் மகனை இழந்ததுனால அப்படி இருந்தாங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அவங்களுக்குள்ள முதல்ல இருந்தே சூசைட் பண்ற ஐடியா இருந்தது. நான் என்ன பண்ணனா அதை சரியா பயன்படுத்திக்கிட்டேன். நெருப்பு அணைக்கிறத விட்டுட்டு அதுல கிருஷ்ணா இலை ஊத்தி இருக்கு. நான் அவங்களோட மனசுல நம்பிக்கையை வளர்த்தேன். அவங்களுக்கு அநியாயம் நடந்திருக்குன்னு சொன்னேன், அவங்களுக்கு நியாயத்தை வழங்க போறதும் நான் சொன்னேன். இவங்க எல்லாரும் படிச்சவங்க தானே, எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியும்ல.
அப்புறம் எப்படி நீ அவங்கள மயக்க? இதெல்லாம் கஷ்டமா என்ன? சோனியா கேஸை பாருங்களேன். அவ மகனுடைய மரணம் ஹிட் அண்ட் ரன்ல நடந்திருக்கு. நான் அவளுக்கு ஒரு நம்பிக்கையை வளர்த்தேன். அதாவது இந்த உலகத்துல இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க இந்த வேலைகளை செஞ்சு சந்தோஷமா வாழ்வாங்க. நான் சோனியா கிட்ட இதைத்தான் சொன்னேன். அவ வாழ்க்கையில் அவளுக்கு ஒரே ஒரு லட்சியம் தான் இருக்குன்னு சொன்னேன். இவங்கள யாராவது ஒரு ஆளை கொலை பண்ணிட்டா அவ தன்னுடைய அடுத்த ஜென்மத்துல அவ மகனை சந்திக்க முடியும்னு சொன்னேன். அப்புறம் என்ன, அவ முதல்ல நேகாவை கொலை பண்ணா, அப்புறம் அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவ்வளவுதான். இத போல சோனியா மாதிரி நிறைய பேரை பொய்யான வாக்க கொடுத்த ஆசையை தூண்டின. அதோட நான் என்ன ஆசைப்பட்டனோ அதை எல்லாத்தையும் பண்ண வச்சேன். எனக்கு தெரியும் இந்த குற்றத்துக்காக நிறைய பணம் கிடைக்கும். ஸோ மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக டார்க் வெப்ல நானே ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குற வெப்சைட்டை நானே உருவாக்கி வச்சிருந்தேன். அதில் ஜெயிச்சும் காட்டினேன். சரி, நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு காலேஜ் ஸ்டூடெண்ட் தெரியும்னு சொல்லுங்க. அதுவும் இந்த வயசுல, அதாவது என் வயசுல கோடீஸ்வரனா இருக்காங்க. உனக்கு எத்தனை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும்? அப்ப இந்த வயசுலயே ஜெயில உட்காந்து கம்பியை எண்ணிக்கிட்டு களியை தின்னுட்டு இருக்கானுங்க. நீயும் அவங்கள ஒருத்தன் தான். மக்களோட வேதனைகளை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லி அவங்க கண்ணீரை துடைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா இந்த ஆசைகள்ல பேராசைகளை வளர்த்து விட்டல. உன்னை பார்த்தாச்சும் ஜனங்க திருந்தணும்னு ஆசைப்படுறேன். யாரும் மூட நம்பிக்கையில மாட்டிக்க கூடாது. நீ பண்ண காரியம் இருக்குல்ல, அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சுதான் ஆகும்.